டெல்லியில் நீட் தேர்வுக்கு எதிராக மாணவர்களுடைய போராட்டமானது தீவிரமடைந்திருக்கக்கூடிய நிலையில் நள்ளிரவில் பிரதமர் மோடி அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த ஒரு வீடியோ பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய ஷாக்கிங்காக இருக்குங்க. ஸோ அப்படி பிரதமர் மோடி அந்த வீடியோவில் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்றத மாதிரியும் இன்று கூடக்கூடிய அமைச்சரவை கூட்டத்தின் மூலமாக வினாத்தாள் கசிவுக்கு எதிராக கடும் நடவடிக்கைகள் எடுக்கப்படும் அப்படின்னு பிரதமர் மோடி உறுதியளிச்சிருக்காரு. ஸோ அது குறித்து தான் இந்த பதிவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். நீட் வினாத்தாள் கசிவுக்கு எதிராக டெல்லியில் மாணவர்களுடைய போராட்டம் தீவிரமடைந்துட்டு இருக்கக்கூடிய நிலையில் மத்திய கல்வி அமைச்சராக இருக்கக்கூடிய தர்மேந்திர பிரதான் ராஜினாமா, நீட் தேர்வு ரத்தால உயிரிழந்த மாணவர்களுடைய குடும்பத்திற்கு இழப்பீடு வழங்குறது, இந்த மாதிரி இனிமே நிறைய விஷயங்கள் கொடுக்க கோரி அந்த கோரிக்கைகளை வலியுறுத்த கோரி இந்த போராட்டங்களானது தொடர்ந்து நடந்துட்டு இருக்குங்க. இதனால் நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் முற்றிலுமாகவே முடங்கி போயிருக்குன்னு சொல்லணும். டெல்லியில் தீவிரமடைஞ்சிருக்கக்கூடிய இந்த போராட்டத்துக்கு இப்போ ஒரு முடிவு கிடைக்க போகுது அப்படின்ற மாதிரி பிரதமர் அவர்கள் ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காரு. இந்த நிலையில் மூத்த அமைச்சர்களோட பிரதமர் மோடி தீவிரமான ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கார் அப்படின்னும் அதனுடைய முடிவில் தான் அவர் நள்ளிரவில் வெளியிட்ட அந்த ஒரு வீடியோ பதிவானது பிரபலமாயிருக்கு. ஸோ பிரதமர் மோடி அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த வீடியோ தாங்க இப்போ சமூக வலைத்தளங்களில் ரொம்பவே வைரலாக போயிட்டுருக்கு. அந்த வீடியோவில் அவர் என்ன பதிவிட்டிருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வினாத்தாள் கசிவு தொடர்பாக இன்றைக்கி மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் முக்கியமான முடிவுகள் எடுக்கப்படும் அப்படின்னும், வினாத்தாள் கசிவிற்கு எதிராக கடும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் அப்படின்னும் அவர் உறுதியளிச்சிருக்காரு. மாணவர்களுக்கு அது மட்டும் இல்லாமல் மோடி அவர்கள் ஒரு சில வாக்குறுதிகளையும் கொடுத்துருக்காருங்க. மாணவர்கள் இந்த நீட் தேர்வே வேணாம் அப்படின்ற மாதிரி இதை பேன் பண்ணணும் அப்படின்ற மாதிரியும் தான் போராட்டங்களை நடத்திட்டு இருக்காங்க. இவங்களுடைய போராட்டங்களானது தீவிரமடைந்திருக்கக்கூடிய நிலையில் மாணவர்களுக்கு பிரதமர் மோடி ஒரு சில வாக்குறுதிகளை கொடுத்துருக்காருங்க. ஸோ அது என்ன அப்படின்றத பார்க்கலாம். சுமார் 3 நிமிடங்களுக்கான இந்த வீடியோவில் அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, தேர்வு வினாத்தாள் கசிவால் ஏற்படக்கூடிய வேதனையை அரசாங்கம் புரிஞ்சுக்குது அப்படின்னும், இது லட்சக்கணக்கான மாணவர்கள் மற்றும் அவர்களுடைய பெற்றோர்களுக்கு ஆழ்ந்த கவலைகளை அளிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது அப்படின்றதையும் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் கடந்த 2.5 மாதத்தில் பொறுப்பானவர்கள் எல்லாத்தையுமே அடையாளம் செய்து கைது செய்யப்பட்டிருக்கோம், சிறையில் அடைக்கப்பட்டிருக்கோம் அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்க விஷயம். இது குறித்து ஆல்ரெடி நாங்கள் ஏற்கனவே நடவடிக்கைகள் எல்லாமே எடுத்திருக்கோம் அப்படின்னும் அவர் குறிப்பிட்டிருக்காரு. மேலும் பார்த்திங்கன்னா, ஒவ்வொரு மாணவர்களுமே ஒரு கல்வியாண்டை இழக்காமல் இருக்கணும், அதை உறுதி செய்கிறது தான் அரசாங்கத்தினுடைய உடனடி முன்னுரிமையாக இருக்கும் அப்படின்ற மாதிரியும் குறிப்பிட்டிருந்தார். இப்போ பார்த்திங்கன்னா, சுமார் 22 லட்சம் தேர்வர்களுக்கு மிக குறுகிய காலத்தில் தேர்வுகளை விரைவாக நடத்த போகிறோம் அப்படின்ற மாதிரியும் அப்டேட் கொடுத்துருக்காருங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அதனுடைய முடிவுகள் எல்லாமே எப்படி இருக்க போகுது அப்படின்றத ஜூலை 19 அன்றைக்கே அறிவிக்கப்பட்டிருக்கு அப்படின்னும் சொல்லியிருந்தார். ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், ஏற்கனவே என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு இருக்குதோ அதோடு அப்படியே அரசாங்கம் நின்று போகிறது கிடையாதுங்க. ஸோ இன்னும் அடுத்தடுத்த விஷயங்களை செய்கிறதுக்கு தயாராகிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரியும் பிரதமர் மோடி குறிப்பிட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் வினாத்தாள் கசிவு வழக்குகளில் விரைவு நீதிமன்றங்கள் மற்றும் கடுமையான தண்டனைகளுக்கு வழிவகுக்கும் அப்படின்னும் ஒரு சட்ட வரையறை தயாரிக்குமாறு துறைகளுக்கெல்லாம் உத்தரவிட்டிருக்கேன் அப்படின்னும் குறிப்பிட்டிருக்காரு. மேலும் பார்த்திங்கன்னா, இந்த வரையறை சீக்கிரமாக தயார் பண்ணணும், அதாவது ஒரு கடுமையான தண்டனைகளுக்கு வழிவகுக்கக்கூடிய ஒரு சட்ட வரையறையை தயாரிக்குமாறு துறைகளுக்கெல்லாம் உத்தரவிட்டிருக்கேன். ஸோ அந்த வரையறையை அவங்க எப்படியாவது நிறைவு செய்யணும் அப்படின்றதுக்காக அதிகாரிகள் நேற்று இரவு ஃபுல்லாகவே வேலை செஞ்சுட்டு இருந்திருக்காங்க. அது இன்றைக்கி விவாதத்திற்கு வரப்படும். அமைச்சரவையில் சமர்ப்பிக்கப்படக்கூடிய அந்த ஒரு இடத்துல அமைச்சரவை சகாக்களுடைய ஆலோசனைகளுக்கு அப்புறமா அந்த முன்வழிவானது இறுதி செய்யப்படும் அப்படின்னு அவர் குறிப்பிட்டிருந்தார். மேலும் திங்கட்கிழமை நாடாளுமன்றம் தன்னுடைய 2வது வாரத்தில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அந்த ஒரு நேரத்தில் இந்த விஷயங்களெல்லாம் அறிமுகப்படுத்தி நிறைவேற்றத்துக்கான முயற்சிகள் எல்லாம் செய்யும் அப்படின்னும், விரைவு நீதிமன்றங்கள் மற்றும் கடுமையான தண்டனைகளை முன்மொழியும் அப்படின்னும் வரைவு மசோதா குறித்து வெள்ளிக்கிழமை அன்னைக்கு, அதாவது இன்றைக்கி நடக்கக்கூடிய அமைச்சரவை கூட்டத்தில் விவாதிக்கப்படும் அப்படின்னு பிரதமர் மோடி அவர்கள் தன்னுடைய வீடியோ பதிவில் உறுதியளிச்சிருக்காரு. ஸோ இந்த ஒரு விஷயத்தை மாணவர்களுக்காக அவர் உறுதிப்படுத்தி கொடுத்துருக்காரு. அமைச்சரவை கூட்டம் இன்றைக்கி கூடுச்சு அப்படின்னா இதுக்கான முடிவுகள் என்ன மாதிரி இருக்கும் அப்படின்றது தெரியும். இந்த நேரத்தில் வினாத்தாளுடைய கசிவு, அதாவது நீட் விவகாரம் அப்படின்னு வரும்பொழுது வரக்கூடிய பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு சொல்யூஷனை பார்க்காம ஏதாவது ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு வந்துருச்சுனாலே எல்லாரும் ராஜினாமா அப்படின்ற ஒரு இடத்துக்கு போயிடுறாங்க. ஸோ வினாத்தாள் கசிவு காரணமாக நீட் தேர்வு ரத்து செய்யப்பட்டு மறுதேர்வு அறிவிக்கப்பட்டிருக்கு. இதனால் நிறைய பேருக்கு பிரச்சனைகள், நிறைய பேருக்கு மன உளைச்சல் ஏற்பட்டிருக்குங்க. இதனால் மன உளைச்சல் ஏற்பட்ட காரணமாக இருந்த தமிழ்நாட்டை சார்ந்த அந்த 3 பேர் உள்ளிட்ட நாடு முழுக்க சுமார் 20 மாணவர்கள் தற்கொலை செய்திருக்காங்க.
ஸோ நீட் தேர்வு விவகாரம் குறித்து இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து தொடர்ந்து வந்து நடந்துகிட்டே தான் இருக்குது. இது எல்லாமே பார்த்திங்கன்னா மிகப்பெரிய பாதிப்புகளை தான் ஏற்படுத்தியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த பிரச்சனை எல்லாத்துக்குமே, அதாவது மாணவர்கள் தற்கொலை செய்து கொண்ட எல்லாத்துக்குமே வந்து அமைச்சர் தர்மேந்திர பிரதான் வந்து பொறுப்பேற்றுக்கிட்டு பதவி விலகணும் அப்படின்ற மாதிரி போராட்டங்கள் எல்லாம் வந்து வலியுறுத்திட்டு இருக்காங்க. ஸோ அது தொடர்பாக அரசு இது வரைக்கும் எந்த ஒரு கருத்தையும் வந்து தெரிவிக்காமலும் இருந்துகிட்ருக்காங்க. அதுவும் வந்து ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம். ஸோ மாணவர்கள் தொடர்ந்து வந்து போராட்டங்கள் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. இது குறித்து என்ன மாதிரியான முக்கியமான முடிவுகள் அடுத்தடுத்து எடுக்கப்படும் அப்படின்றது வந்து பொறுத்திருந்து தான் பார்க்கணும். மாணவர்களுடைய போராட்டத்துக்கு ஒரு நல்ல வந்து முடிவு கிடைக்க போகுதா, இல்லை நீட் தேர்வு முழுமையாக வந்து பேன் செய்யப்படுதா அப்படின்றதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நீங்கள் நீட் தேர்வு வந்து வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா, இல்லை பேன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்படின்ற உங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நீட் தேர்வு முறைகேடு, வினாத்தாள் கசிவு மற்றும் குளறுபடி இப்படின்னு நிறைய விஷயங்களுக்கு எதிராக நாடு முழுக்க மாணவர்கள் இப்போ போராட்டத்தில் வந்து ஈடுபட்டிருக்காங்க. அரசியல் கட்சிகள், திரையுலகத்தினர் இவங்களுடைய பங்கெடுப்புகளும் இந்த போராட்டத்தில் இருக்குது. அப்படின்றதுனால போராட்டம் வந்து தீவிரமடைஞ்சிருக்கு. தற்சமயம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப வேகமாக வந்து வெடிக்க ஆரம்பிச்சிருக்குன்னே சொல்லணும். டெல்லியிலேருந்து சென்னை வரைக்கும் தற்போதைய சூழ்நிலையில் நடைபெற்று வரக்கூடிய முதன்மையான போராட்டங்களுடைய விவரங்களை பற்றி நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிறைய பேர் வந்து பாதிப்படைஞ்சிருக்காங்க. இந்த நீட் தேர்வால் பாதிப்படைந்த லட்சக்கணக்கான மாணவர்கள் சார்பாக டெல்லியில் ஜந்தர் மாந்தரில் இளைஞர்களும் மாணவர் அமைப்புகளும் தொடர்ந்து வந்து போராட்டங்களை வந்து நடத்திட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுடைய கோரிக்கைகள் என்ன அப்படின்னா, மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் உடனடியாக வந்து பதவி விலகணும் அப்படின்றதையும், தேர்வு முறைகளில் இருக்கக்கூடிய குளறுபடிகள் வந்து களையப்படணும் அப்படின்னு வலியுறுத்திட்டு இருக்காங்க. டெல்லியில் போராடிய மாணவர்கள் மீது நிறைய பேர் வந்து தாக்குதல்களையும் வந்து நடத்திட்டு இருக்காங்க. ஸோ அதை கண்டித்தும் நாடாளுமன்ற வளாகத்திலும் எதிர்க்கட்சிகளுடைய இந்திய கூட்டணி எம்பிக்கள் மற்றும் திமுக எம்பிக்கள் பாதகைகளை ஏந்தி தங்களுடைய எதிர்ப்புகளை வந்து தெரிவித்துட்டு இருக்காங்க. ஸோ இப்போது பார்த்திங்கன்னா இந்த போராட்டங்கள் தமிழகத்துலேயும் வந்து வெடிக்க ஆரம்பிச்சிருக்குன்னே சொல்லணுங்க. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் திரையுலகத்தினருடைய ஆதரவு அதிகமாக இருக்குது. அப்படின்றதுனால நீலம் மாணவர்கள் இயக்கம் உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகளுடைய சார்பில் சென்னை எழும்பூர் பகுதியில் பிரம்மாண்டமான போராட்டங்களெல்லாம் நடத்தப்பட்டுருக்கு. நிறைய திரை பிரபலங்களானவர்கள் மாணவர்களுடைய கல்விக்காக, உரிமைக்காக குரல் கொடுத்துட்ருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் நிறைய மாவட்டங்களில் கைதும் செய்யப்பட்டிருக்காங்க மாணவர்கள். குறிப்பாக சென்னை, மதுரை, ஈரோடு போன்ற முக்கிய நகரங்களில் வீதிகளில் இறங்கி போராடிய கல்லூரி மாணவர்களையும், இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் மற்றும் இந்திய மாணவர் சங்க நிர்வாகிகளையும் காவல்துறையினர் வந்து கைது செய்துட்ருக்காங்க. இந்த போராட்டமே பார்த்தீங்கன்னா வேறு போராட்ட கொள்கைகளை பற்றி தான் வந்து இருக்குது. அதாவது பேன் நீட் வர்சஸ் ஃபேர் நீட்னு சொல்லக்கூடிய ரெண்டுக்கும் எதிராக தான் வந்து நடந்துகிட்டு இருக்குது. மட்டும் இல்லாமல் மாணவர்கள் யாருமே வந்து இந்த நீட் தேர்வை வந்து எதிர்க்க கிடையாதுங்க. ஸோ டெல்லி மாணவர்களாக இருக்கட்டும், வடமாநில மாணவர்களாக இருக்கட்டும், யாருமே வந்து இதை ஒட்டுமொத்தமாக வந்து எதிர்க்கலை. அதுக்கு பதிலாக அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எந்த விதமான முறைகேடும் இல்லாமல் தேர்வை நேர்மையாகவும் முறையாகவும் வந்து நடத்துங்க அப்படின்னு தான் கேட்டுட்ருக்காங்க. மேலும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் முதல்வர் மு க ஸ்டாலின் உள்ளிட்ட தலைவர்களும் மாணவர் அமைப்புகளும் கிராமப்புற மற்றும் ஏழை மாணவர்களுடைய மருத்துவ கனவை சிதைக்கக்கூடிய இந்த நீட் தேர்வையை முற்றிலும் வந்து ரத்து செய்யணும் அப்படின்ற ஒரு ஒற்றை இலக்கோடு வந்து போராடிட்டு இருக்காங்க. இந்த போராட்டத்தினுடைய சட்ட ரீதியான விளைவுகள் இல்லைனா அரசாங்கத்தினுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் இதெல்லாம் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பற்றி அடுத்தடுத்த அப்டேட்டில் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். அதெல்லாம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்காக மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க.